ஆனால் எண்ணி பாருங்கள் அந்த பாட்டை. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. புரியும், பிரச்சனை இல்லை. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, அதுவும் புரியும். கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. பாரதியார் அவருடைய சொல் பிரயோகமே மாறும். முதல் 2 வரிகளில் ஐயேன்னு வரும், கேட்குது ஐயே. அதுக்கப்புறம் கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலான்னு மாறும். அந்த இடத்துல மாறும், அந்த பிரயோகம் விழி மாறும். கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. கொஞ்சம் புரியல. கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா, இதே வரி கேட்கும் இசையிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடான்னு சொல்லியிருந்த புரியும். கேட்கும் ஒலியிலெல்லாம்னா நாம் சொல்லித்தரமா இல்லையா? there is a lot of difference between noise and sound அப்படிங்கிறமா இல்லையா? இது சவுண்டா நாய்ஸா? கேட்கும் ஒலியிலெல்லாம் என்ன சத்தம் கேட்டாலும் எனக்கு உன்னுடைய புல்லாங்குழலாக தெரிகிறது. அது லாரி சத்தமாக இருந்தாலும் சரி, டிராக்டர் சத்தமாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது மோட்டார் ஓடுற சத்தமாக இருந்தாலும் சரி, கர்ண கடூரம் என்று சொல்லுகிறோமே அப்படிப்பட்ட ஒலியாக இருந்தாலும், அப்படின்னா எவ்வளவு பக்குவம், எவ்வளவு தெய்வீகம் அந்த பார்வையில் இருக்க வேண்டும். கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. அதுக்கு அடுத்தது, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா. தீயில் விரலை வைத்தால்னு சொல்லல. தீயில் விரலை வைத்தால்னா அப்படி லேசா போய் அப்படி வந்துடலாம், தொட்டும் தொடாமலும். தீக்குள் விரலை வைத்தால் சரி, இதுலயே தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டுவது போல் இருக்குதடா நந்தலாலான்னு பாரதியார் சொல்லியிருந்தா, ஓஹோ, நெருப்பை தொட்டா சூடா இருக்கும், அப்ப கண்டனை தொட்டா ரொம்ப சூடா இருப்பான் போல இருக்கு, அப்படித்தானே வரும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா. அப்படின்னா அந்த நெருப்புக்குள்